தேவ நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை வாசிக்க கேட்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இங்கே நாம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான். ஆனாலும் கூட அவருடைய வாழ்க்கையில கால போக்கில அடிமைத்தனத்திலே சிக்கி கொண்டார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என்றால், எகிப்தியர்களாலே அடிமைப்படுத்தப்பட்டு செங்கல் சூளைகளிலே வேலை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். எகிப்து என்பது உலகத்தை காண்பிக்கிறது. எகிப்து என்பது பாவத்தின் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே இவர்கள் பாவத்திற்கு அடிமைகளாக, இன்றைக்கு உலகத்தில் பல பேர் பலவிதமான காரியத்திற்கு அடிமைகளாய் போய்விட்டார்கள். பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு அடிமைத்தனத்துல தான் இருக்கிறாங்க. செல்போனை பார்க்காம, செல்போனை யூஸ் பண்ணாம, கேம் விளையாடாம இருக்க முடியல, அடிமையாயிட்டாங்க. சில பேர் போதை பொருள்களுக்கு அடிமையாயிட்டாங்க. சில பேர் உலக பிரகாரமான ஆசைகள். பாருங்க, நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய துணி மணியை எடுக்கணும். ஸ்தோத்திரம். நிறைய துணி மேல ஆசை, அடிமை. ஒரு லெவலுக்கு மேல போயிட்ட உடனே அவங்க என்ன ஆயிடுறாங்க? அடிமை ஆயிடுறாங்க. உங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியாம இருக்க முடியல அப்படின்னா அதுக்கு தான் நீங்க அடிமை. அல்லேலூயா. என்னால ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம இருக்க முடியலன்னா நீ ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னால கிரிக்கெட் விளையாடாம இருக்க முடியாதுன்னா நீ கிரிக்கெட்டுக்கு அடிமை. ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஒரு சில விஷயத்திற்கு அடிமைகளாயிருக்கிறார்கள். இன்னைக்கு அதிகமாக செல்போனுக்கு பிள்ளைகள் அடிமைகளாயிருக்கிறார்கள். போதை பொருளுக்கு அடிமைகளாயிருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலே இருந்து கூப்பிடுகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை தேவ சன்னிதானத்திலே தேவன் கேட்டாராம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள், எத்தனை சகோதரிகள், இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய சகோதரனுக்காக தேவ சமூகத்துல, ஆண்டவரே என் பிள்ளைய இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிடுங்கன்னு சொல்றாங்களோ அந்த சத்தத்தை கேட்கிறார். ஒன்று பாதிக்கப்பட்டவனுடைய சத்தம், 2 பாதிக்கப்பட்டவர்களுக்காக அந்த காரியத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவனுடைய சத்தம். 2 சத்தமும் தேவ சன்னிதானத்திலே கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. சோ இன்றைக்கு எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நீங்கள் விரும்புவீர்களானால், ஒருவேளை இந்த உலகத்திலே மற்றவர்கள் அடிமைத்தனத்திலே இருப்பதை நீங்கள் பார்த்து அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்பீர்களானால் தேவ சமூகத்திலே அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசியுங்கள். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் அதில் செய்யப்படுகிற, நல்லா கவனிங்க, அதில் செய்யப்படுகிற சகல அருவருப்பின் நிமித்தம் பெருமூச்சு விட்டெழுகிற மனுஷனுடைய நெற்றியில அடையாளத்தை போடு. கவனிங்க,
என் வாழ்க்கை, என் குடும்பம் தாண்டி என் கண்களுக்கு முன்பதாக என்னுடைய கிராமத்திலே, என்னுடைய பட்டணத்திலே, என்னுடைய தேசத்திலே நடக்கிற அருவருப்புகளை பார்க்கிற நான் மனம் விட்டு கண்ணீரோடு கூட பாரத்தோடு செபிக்கும் பொழுது கர்த்தர் என் நெற்றியிலே ஒரு அடையாளத்தை போடுகிறாராம், இவன் என்னுடையவன் என்று சொல்லி. அல்லேலூயா. சமீப காலமாக நம்முடைய இந்திய தேசத்துல, குறிப்பாக தமிழ்நாட்டில நடக்கிற சில அருவருப்பான காரியங்களை, சில ஸ்தோத்திரம் துணிகரமான காரியத்தை நம்ம கேள்விப்படுகிறோம். சிறு பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. சமீபத்தில் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடியதான ஒரு 10 வயது பெண் பிள்ளைக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. அதற்கு முன்பதாக நம்ம பாண்டிச்சேரியில் இருந்த சம்பவத்தை பார்த்தோம். இப்படி தொடர்ச்சியாக சில பாலியல் கொடுமைகள் நடப்பதையும், அந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கொல்லப்படுவதையும் நம்ம கேட்கிறோம். இதற்காக எத்தனை பேர் பாரப்பட்டோம்? இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற இளைஞர்கள், தேசத்தில் இருக்கிற ஆண்கள், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனைகள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? பாரப்படுகிறோமா? அடிமை, மோகம். மோகம். நம்முடைய கிராமத்துல நேத்து ஒரு தம்பி இறந்துட்டான். ஒரு பெரிய வேதனை, பெரிய பாரம். ரீல்ஸ் மோகம் எங்க கொண்டு போய் விட்டுடுச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைங்க அடிமைகளா இருக்கிறாங்க. அவர்கள் அதிலிருந்து வெளிவர விரும்பினாலும் வெளிவர முடியல. அதற்காக நீங்களும் நானும் தான் பாரப்பட்டு ஜெபிக்கணும். சகோதரா, சகோதரியே, இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி வாழப்போகுதுன்ற ஒரு பெரிய கேள்வி. என்னடா இன்னைக்கு அவங்க நிறைய பேர் எதுவும் சொல்றத கேட்கறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ, எது ஜாலின்னு நினைக்கிறாங்களோ அதை செய்யறாங்க. அவங்க அந்த அடிமைத்தனத்துல சிக்கிட்டாங்கன்றதே அவங்களுக்கு தெரியல. சில வருடங்களுக்கு முன்பதாக பல கேம் வந்தது. அதுல ஒரு குறிப்பிட்ட கேம், அந்த கேமினுடைய முடிவு என்ன தெரியுமா? அந்த கேமை விளையாடுற ஆளை தற்கொலை செய்ய தூண்டுமா. அதற்கு அடிமைகளாய் மரித்து போனவர்கள் எத்தனையோ பேர். அதுக்கப்புறமா அந்த கேமை பேன் பண்றாங்க. இன்னைக்கு நீ ஆனாலும் சரி, நம்ம பார்க்கிற அந்த உலகமானாலும் சரி, எதிலே அடிமைப்பட்டிருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த மீட்புக்கு உன்னையும் என்னையும் பயன்படுத்த தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி. நீ ஆண்டவருக்கு வேண்டும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்களேன், நீ ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுப்பதற்கு. அல்லேலூயா. ஒன்று, பாதிக்கப்பட்ட நீ ஏதோ ஒரு விஷயத்துல அடிமையா இருக்கிற, ஆண்டவருக்காக எழும்புற, ஆண்டவருக்காக செய்யற, ஆனா இன்னும் நீ ஒரு காரியத்திற்கு அடிமையாவே இருக்கிற. அதிலிருந்து நீ விடுதலை ஆகணும். இரண்டாவது, அநேகர் அடிமைப்பட்டிருக்கிற காரியத்திலிருந்து அவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விட்டு தூரமாய் போகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிடத்துல சொன்னார் பார்த்தீங்களா? இந்த கழுதைய அந்த வழி வருகே ஒரு கழுதை இருக்கும். அந்த கழுதை குட்டியை நீங்க அவிழ்க்க போங்க. யாராகிலும் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டா நீங்க சொல்லுங்க, இது என் ஆண்டவருக்கு வேண்டும். எப்படி அந்த கழுதை ஆண்டவருக்கு வேண்டும்னு சொன்ன போது அந்த எஜமானன் விட்டு கொடுத்தான். அந்த கழுதையின் மேல் தேவன் ஊர்வலமாக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த கழுதையினுடைய நிலைமை மாறினது. ஒரு கழுதையே தன்னுடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும்னா அதனுடைய நிலை எப்படி மாறணும்னா, தேவாதி தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் ஆண்டவருக்கு நம்மை விட்டு கொடுத்தா ஆண்டவர் நம்மை நிச்சயமாக பயன்படுத்துவார், கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு அநேகர் கட்டப்பட்டு கிடக்கிறாங்க. திறப்பிலே நிற்பதற்கு ஆட்கள் வேண்டும். ஆண்டவர் நினைப்பதை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும்.
இன்னைக்கு தேசத்திலே இராணுவத்திற்கு ஆட்கள் எடுப்பது போல ஒரு தேசம் என்றால் இராணுவ அதிகாரிகள் தேவை, இராணுவ பாதுகாப்பு தேவை. எப்படி இந்த வருஷத்திலே ஒவ்வொரு வருஷத்துக்கும் வேண்டிய ஆட்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக பிரயாசப்படுகிறார்களோ, அதை விட மிகப்பெரியது தேவனுக்காக எழும்ப வேண்டிய ஆட்கள் வர வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நீங்க வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். ஆமென். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்க தான் பர்டிகுலரா ஆண்டவருக்கு வேணும். எவ்வளோ பேர் உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் யோனாவை தான் செலக்ட் பண்ணார். யோனா போன பின்னாடி வேற ஒரு ஆளை ஆண்டவரால் அனுப்ப முடியும், ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. யோனா தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவனை திரும்பவும் சந்திக்கிறார். நான் இந்த காலை வேளையில சொல்றேன், திரும்ப திரும்ப ஆண்டவர் உன்னை சந்திக்கிறார்னா உன்னைதான் அவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு அவர் நியமிச்சு வச்சிருக்கிறார். திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்க கூட பேசுறாரா, ஆண்டவர் உன்னைதான் அந்த காரியத்திற்காக பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில், ஸ்தோத்திரம், சீஷர்களை திரும்ப திரும்ப தேடி வந்தார். ஏங்க திரும்ப திரும்ப தேடி வந்தார்? அவர்கள் மேலிருந்த ஊழிய திட்டம் பெருசு. அந்த 12 சீஷர்களும் பாருங்க, மகிமையான ஊழியத்தை செய்து கர்த்தருக்காக யோவானை தவிர மற்ற 11 சீஷர்களும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. பேதுரு பல தடவை மறுதலித்தாரு, 3 முறை மறுதலித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பதாக மீன் பிடிக்க தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் தான் மட்டும் போகாம சீஷர்களையும் சிலரை கூட்டிக்கிட்டு போனார்னு பார்த்தோமே. ஆனாலும் திரும்பவும் அவர் தேடி வந்தாரே, காரணம் என்ன? அவரை கொண்டு ஒரு பெரிய ஊழிய திட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்துல நீங்க யாரானாலும் சரி, நீங்க எவ்வளவு தூரமாய் போனாலும் சரி, திரும்ப திரும்ப ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார், திரும்ப உங்களை பக்கத்துல கொண்டு வரார்னா என்ன நோக்கம் தெரியுமா? உங்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உண்டு பண்ண போறார். உங்களை கொண்டு அநேகருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் செலக்ட் பண்ண ஆள் யார் தெரியுமா? மோசே. ஆமென். ஸ்தோத்திரம். கவனிப்போம், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். முதல் பாயிண்ட் நான் சொல்றேன், செய்தியின் தலைப்பு நீ ஆண்டவருக்கு வேண்டும். முதல் பாயிண்ட், உன் ஜீவனை காப்பாற்றியவருக்கு நீ வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, உன்னுடைய ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார். வாசியுங்கள், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். பாருங்க, 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இந்த இடத்துல மோசே என்கின்ற குழந்தை பிறக்கிறது, இன்னும் பெயர் விடப்படல. சோ என்ன பிரச்சனைனா, இந்த எகிப்து தேசத்திலே 400 வருஷங்களாக ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்திலே இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் நம்மை மீட்பார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் தினம் தினம் ஏற்கப்பட்டது உண்டு. இப்படி வழுகிற காலத்தில் இந்த ஆண் குழந்தைகள் நிறைய பிறந்தது, பெண் குழந்தைகளும் பிறந்தது. இவர்கள் பலுகவும் பெருகவும் ஆரம்பித்தார்கள். எகிப்து தேசத்தில் இருந்த ராஜாவாகிய பார்வோன் இந்த இஸ்ரவேலர் ஜனங்கள், அவர்களுக்கு எபிரேயர்னு அப்ப பேரு, எபிரேயர்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர. என்ன சட்டம்னா, ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். மோசேக்கு முன்னாடி பிறந்த அவனுடைய சகோதரன் அண்ணன் ஆரோன் பிறக்கிற வரைக்கும் அந்த சட்டம் இல்லை. மோசே பிறந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த சட்டம் இல்லை. ஆனா சரியா எப்ப அந்த சட்டம் வந்தது? மோசே பிறக்கிற அந்த நாட்களிலே. பாருங்க, ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைக்கிறார். இந்த மோசேயை கொண்டு ஒரு பெரிய மீட்பை நான் உண்டாக்க வேண்டும். ஆனா அதே நேரத்தில் சாத்தானும் என்ன செய்கிறான்? இந்த காலகட்டத்தில் பிறக்க போகிற குழந்தை தான் ஒரு விடுதலையை தரப்போகிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் பிறக்கிற குழந்தையை நான் கொல்ல வேண்டும். இயேசுவுக்கும் அதான் நடந்தது. இயேசு பிறந்த பொழுதும் ஸ்தோத்திரம் ஏரோது மன்னன் என்ன சட்டம் போட்டான்? 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படணும். இயேசு மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனும் அந்த வயசுக்கு உட்பட்டவர் தான். ஆனாலும் பாருங்க, இயேசுவும் காப்பாற்றப்பட்டார், யோவான் ஸ்நானகனும் காப்பாற்றப்பட்டார். ஆமென். தேவனுடைய திட்டம் தான். சாத்தான் எத்தனை சட்டத்தை கொண்டு வந்தாலும் தேவ திட்டத்தை மீறி ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா.
சோ மோசஸ கொண்டுதான் ஒரு பெரிய எழுப்புதல, ஒரு பெரிய மீட்ப, ஒரு பெரிய விடுதலையை தேவன் உண்டாக்குவதற்கு தீர்மானித்து விட்டார். ஸ்தோத்திரம். எல்லா ஆண் குழந்தைகளும் கொல்லப்பட்ட அந்த காலகட்டத்துல மோசே மாத்திரம் தேவ கிருபையினால், தேவ தயவனால் பாதுகாக்கப்பட்டார். நீங்களும் நானும் பிறந்த அந்த சமயத்துல, அந்த மருத்துவமனையில அல்லது அந்த வருஷத்துல எத்தனையோ குழந்தைகள் மரித்திருக்கலாம். ஆனா உன்னையும் என்னையும் கர்த்தர் பிழைக்க வச்சிருக்கிறார்னா நீயும் நானும் அவருக்கு வேண்டும். அல்லேலூயா. நானும் ஒரு குறை மாதத்தில் பிறந்தவன் தான். நான் ஆண்டவருக்கு வேண்டும் என்றதுக்காக என்னை கர்த்தர் உயிரோடு காப்பாற்றினார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களையும் அப்படிதான் காப்பாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்முடைய தாய் தகப்பன் சொல்லுவாங்க, மரணத்திற்கு ஏதுவான வியாதி உனக்கு வந்தது, மரணத்திற்கு ஏதுவான விபத்து உனக்கு வந்தது, ஆனாலும் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிற. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுக்கு நீயும் நானும் வேண்டும். அல்லேலூயா. ஒரு தாயார் இப்படியாய் சாட்சி சொன்னாங்க. அவங்க வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகள் எல்லாம் உள்ள படுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளிலே ஒவ்வொருத்தராய் காப்பாற்றப்பட்டு கொண்டாங்க. ஒரு பிள்ளை மட்டும் உள்ள மாற்றிக்கொண்டான். ஒரு பிள்ளை மட்டும் உள்ள மாற்றிக்கொண்டான். ஸ்தோத்திரம். எரிந்து கொண்டிருக்கிறது, அலறுகிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த தாய் இயேசுவே என்று கத்தினாங்க. பாருங்க, அந்த பிள்ளை ஸ்தோத்திரம் உயிரோடு காப்பாற்றப்பட்டான். அந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த ஜீவன் உன்னுடையதல்ல, இது தேவன் கொடுத்ததுன்னு சொல்லி பின் நாட்களிலே அவன் ஒரு ஊழியக்காரனாய் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தான். அல்லேலூயா. நீங்க கவனிங்க, உங்களை காப்பாற்றினதனுடைய நோக்கம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. இந்த மோசே பாருங்க, 3 மாதங்கள் அந்த தாய் அந்த பிள்ளைய ஒளிச்சு வைக்கிறா. குழந்தை அழாம இருக்க முடியுமா? குழந்தை கிட்ட போய் பேசி அமைதியாரு, சைலண்டாருன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆனால் அந்த 3 மாதமும் அந்த குழந்தையை பாருங்க, அவள் அவ்வளவாய் பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த 3 மாதத்துக்கு மேல அந்த குழந்தைய ஒளிச்சு வைக்க முடியல. ஸோ அவள் என்ன செய்கிறான்? அழகா ஒரு நாணல் பெட்டி உண்டாக்கி அந்த குழந்தைய அதில் படுக்க வைத்து கொண்டு போய் அந்த நைல் நதியிலே அந்த ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் இடத்துல வைக்கிறாள். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசியுங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல. அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதின் மேல் இரக்கமுற்று. பாருங்க, ஒரு குழந்தை இந்த ராஜாத்தி குளிக்க வர்றா. அவருடைய தாதிமார்கள் அந்த இடத்துல உலாவுறாங்க. ஏன்னா ராஜாத்தி குளிக்கிறாங்களே, யாரும் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ உலாவும் பொழுது ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்குது. அந்த குழந்தைய தூக்கி பார்க்கறா. அந்த குழந்தைய பார்க்கும் போது அந்த தாதிக்கு முன்னாடி அந்த குழந்தை எப்படி இருந்துதான் பாருங்க. அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. பிள்ளை என்ன பண்ணுச்சான்? அழுதுச்சு. பிள்ளை அழுத உடனே அவ மனசு தாங்கல. அவள் அதின் மேல் இரக்கமுற்று. என்ன பட்டா? இரக்கம். ஆண்டவர் எவ்வளவு அழகா செய்யறாரு பாருங்களேன். எந்த ராஜா சட்டம் போட்டானோ அதே தேசத்துல அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தி வந்து குளிக்க வர்றா. அவளுடைய தாதிமார் அந்த குழந்தையை எடுக்கும் பொழுது அந்த குழந்தை எபிரேயர்களுடைய ஒரு குழந்தை என்பது தெரிகிறது. எபிரேயர்களுடைய குழந்தை என்பதற்கான அடையாளம் 2 அடையாளம். அவர்கள் போத்தி வைத்திருந்த துணி ஒரு அடையாளம், 2வது விருத்த சேதனம் பண்ணப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினான். அவனுடைய குடும்பத்திலே பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்ப இது எபிரேயர்களுடைய குழந்தை என்பது அந்த தாதிக்கு சரியாக தெரிந்து விட்டது. ஆனாலும் அந்த குழந்தை அழுத உடனே அவன் மனசுல என்ன வந்துச்சான்? இரக்கம் வந்தது. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்களேன். நம்முடைய எதிரியினுடைய இருதயத்துல கூட இரக்கத்தை வர வைப்பார். ஏன்னா அவருக்கு நம்ம வேணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றால், அப்பொழுது அதின் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி. பாருங்க, உடனே அந்த குழந்தையினுடைய அக்கா ஓடி வர்றா. அவ பார்த்துக்கிட்டே இருக்கிறா, இந்த குழந்தைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. ஓடி வந்து பாருங்க, அவ இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தைய தூக்கி போட்டுடலாம், இப்படி வேற ஒரு யோசனைக்கு போறதுக்கு உள்ளவே அவன் என்ன யோசனையை கொண்டு வந்துட்டா, இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு நான் ஒரு அம்மாவை கூட்டு வரேன். இப்ப இவன் மனசே மாறி போச்சு. என்ன ஆயிடுச்சு? ஓகே கூட்டு வா. அல்லேலூயா.
எந்த ஸ்தோத்திரம் தாய் பரிதாபத்தோடு வருத்தத்தோடு அந்த குழந்தையை விட்டு போனாலோ அதே தாயை கூட்டு வந்து இந்த குழந்தைய அவ கையில கொடுத்து இந்த பிள்ளையை எனக்காக வளன்னு சொல்லி கொடுத்தா பாருங்க, அந்த தாய் சந்தோஷமா அந்த குழந்தைய கொண்டு போனா. அல்லேலூயா! எத்தனை பெரிய அதிசயம் இல்லை இது? எந்த ராஜா சட்டம் போட்டானோ அந்த ராஜாவினுடைய குடும்பத்தை சார்ந்தவனுடைய அனுமதியோடு கூட, ஸ்தோத்திரம், பணத்தோடு கூட, ஸ்தோத்திரம், சொந்த தாயே அந்த பிள்ளைய வளர்க்கிற பெரிய கிருபைய பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா! ஏன் தெரியுமா? நீ ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா! எத்தனை வியாதிகள் வந்தது, எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தது, எத்தனை ஆபத்து வந்தது, எத்தனை விபத்து வந்தது, ஆனாலும் உன்னையும் என்னையும் கர்த்தர் காப்பாற்றினாரே. காரணம் என்ன தெரியுமா? நீ அவருக்கு வேண்டும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம், பெரிய கிருபைங்க. இப்போ மோசே ஸ்தோத்திரம் தன் சொந்த தாய்கிட்டே வளர்றா. இந்த எபிரேயர்களுக்கு ஒரு பழக்கம், இந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதே கர்த்தருடைய கட்டளைகளை சொல்லிக் கொடுப்பாங்களாம், கர்த்தருடைய காரியத்தை சொல்லிக் கொடுப்பாங்களாம். ஆபிரகாம், ஸ்தோத்திரம், ஆபிரகாம் இருந்த நாளிலே இவர்களுக்கு கட்டளை இல்லை, மோசேக்கு அப்புறமா தான் கட்டளை வருது. ஆனா ஆபிரகாம் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சாட்சி சொல்லுகிறார், அந்த நாட்களிலே ஆபிரகாம் சில ஒழுங்குகளுக்குள்ளாக, தேவன் கொடுத்த ஒழுங்குகளுக்குள்ளாக இருந்தார் என்று சொல்லி இப்படிப்பட்டவைகளை சொல்லி கொடுத்தார். இன்றைக்கும் இருக்கிற யூத பெண்மணிகள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பாலை கொடுக்கும் போதே சத்தியத்தை சொல்லி கொடுப்பார்களாம். இப்படிதான் இந்த மோசேயை வளர்த்த இந்த தாய் வெறும் தாய் பாலை மாத்திரம் கொடுக்காமல் கர்த்தருடைய மகத்துவங்களையும் சொல்லி சொல்லி அவனை வளர்க்க ஆரம்பித்தார். அல்லேலூயா! ஏன் தெரியுமா? நீங்களோ நானோ ஆண்டவருக்கு வேணும். ஏன் ஆண்டவர் அநேகருக்கு உணர்த்தாம எனக்கு உணர்த்துறார்? ஏன் ஆண்டவர் அநேகரோடு பேசாம என் கூட பேசுறாருன்னா, ரொம்ப எளிமையான சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா! ஆண்டவர் எல்லார்கிட்டையும் போய் மகிமையா இடைபட மாட்டார், குறிப்பிட்ட ஆட்கள் இடத்துல தான் இடைபடுவார். ஏன்னா நீ ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா! அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, அவருடைய சத்தத்தை கேட்டு இருக்கிறீங்க, அவருடைய தரிசனத்தை பார்த்து இருக்கிறீங்க, அவரை ஏதோ ஒரு விதத்துல நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. அந்த ஆண்டவர் ஏன் அதை உங்களுக்கு என்று கொடுத்தாருன்னா நீங்க அவருக்கு வேணும். அல்லேலூயா! சோ இங்க அப்படிதான் நடக்குது பாருங்க. ஆண்டவர் அழகாய் பாதுகாத்து அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 9-10 வசனங்களை வாசிங்க. 2ஆம் அதிகாரத்துல பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால், அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தால், பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானா. ஜனத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா! அப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய கிருபையாய் தயவாய் ஆண்டவர் மோசேக்கு விரோதமாய். சாத்தானுடைய பெரிய டார்கெட் யாரு? மோசேவை கொல்லணும். ஆனா கர்த்தருடைய பெரிய டார்கெட்னா மோசேவை மட்டும் காப்பாற்றணும். அல்லேலூயா! பிசாசு தோத்து போவான். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம தேசத்துல எத்தனையோ இப்படிப்பட்ட குழந்தைகளுடைய மரணங்களை, இழப்புகளை நம்ம கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் காப்பாற்றிருக்கிறார்னா காரணம் அவருக்கு நாம வேணும். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் நம்முடைய ஜீவனை காப்பாற்றி இருக்கிறாரு, ஆகவே நாம் அவருக்கு வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவது, அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், ஆகவே அவருக்கு நம்ம வேண்டும். அல்லேலூயா! யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11 - 15 வரைக்கும் வாசியுங்கள். எங்க போனானா? அப்ப பாருங்க, அவனுக்கு தெரியுது அவனுடைய சகோதரர்கள் யாரு? எபிரேயர்கள். எகிப்தில் தேசத்துல, எகிப்தின் ராஜாவின் வீட்டுல அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவனாய் வளர்க்கப்பட்டாலும் அவனுடைய சிறு வயதிலிருந்தே அவனுடைய தாய் அவனுக்கு போதித்து வளர்த்தபடினாலே அவன் வளர்ந்த பின்பு அவனுக்கு தெளிவாய் தெரிகிறது யார் தன்னுடைய சகோதரர்கள்? எபிரேயர்கள், எகிப்தியர்கள் அல்ல. ஆகவே இவன் இதையெல்லாம் அறிந்தவனாய் தான் வளர்ந்திருக்கிறான். அவனுக்கு ஏதோ திடீர் என்று ஞானோதயம் வரல, சிறு வயதிலிருந்து அவனுக்கு அந்த காரியத்தை அறிவித்திருக்கிறார்கள்.
ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலையில வாசியுங்கள். அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து ம். தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு, பாருங்க, இவன் தன்னுடைய ஜனங்களை பார்க்கறான். அவங்க சுமை சுமக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதோடு கூட எகிப்தியன் அவங்கிட்ட சண்டை போடுறான். நம்முடைய சொந்த சகோதரன் பாரமான ஒரு காரியத்தை சுமக்கும் போது, நம்முடைய சொந்த சகோதரனுக்கு விரோதமாய் ஒருத்தன் சண்டை பண்ணும் போது நிச்சயமாய் நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். சோ இங்க அதுதான் நடக்குது. வாசிங்க. அங்கமெங்கும் பார்த்து ம். ஒருவரும் இல்லை என்று அறிந்து ம். எகிப்தியனை வெட்டி ம். அவனை மணலிலே புதைத்து போட்டான். எகிப்தியனை வெட்டி என்ன பண்ணிட்டாராம்? மணல்ல புதைச்சு போட்டாராம். அவன் மறுநாளிலோ பாருங்க, மறுநாள் ஒரு சம்பவம் நடக்குது. வெளியே போன போது ம். எபிரெய மனுஷர் ம். இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப யாருக்குள்ள சண்டை? வெளியூர் ஆளுக்கும் நம்ம ஊர் ஆளுக்கும் சண்டைன்னா நம்ம ஊர் ஆளுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்ப நம்ம ஊர் ஆளே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறான். அவங்கள நம்ம என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது, சமாதானம் தான் பண்ணி வைக்க முடியும். இப்ப மோசே அதை தான் என்ன பண்றாருங்க? செய்யற. 2 பேரும் சொல்றாரு, போய் நம்ம சகோதரர்களா இருக்கிறோமே, ஏன் சண்டை போடணும்? ஒரே ஊருக்காரங்களா இருக்கிறோமே, ஒரே வயிற்றுல பிறந்தவங்களா இருக்கிறோமே, ஒரே தேவனை ஆராதிக்கிற ஒரே சபையாரா இருக்கிறோமே, ஏன் சண்டை போடணும்? சமாதானமா போங்கன்றான். சொல்லும் போது அவன் சொல்றான், நீ நேத்து எகிப்தியனுக்கு செய்தது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கிறியா? சோ அவனுக்கு செய்தது போல எனக்கு செய்யலாம்னு நினைக்கிறியா? நான் உன்னுடைய காரியத்தை வெளியே கொண்டு போவேன்னு சொல்றான். உடனே மோசஸ்க்கு என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா. சில நேரங்களில நம்ம எவ்வளவுதான் படித்திருந்தாலும் ஒரு அணுகுமுறை சரியா இருக்காது. மோசே சகல சாஸ்திரங்களையும் கற்றவன். அவனை கொண்டுதான் கர்த்தர் ரட்சிப்பை தரப்போகிறார் என்பது கூட அவனுக்கு தெரிய வந்து விட்டது. அல்லேலூயா. ஆனால் அவன் எடுத்து வைத்த ஸ்டெப்பு தான், அணுகுமுறை தான் தப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு நானும் அதே தான் சொல்றேன். என்னையும் உங்களையும் தேவன் தனக்கென்று வேண்டும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு சில நேரத்துல எப்படி இருக்குதான்? தவறானதாய் போய் விடுகிறது. அணுகுமுறை சரியில்லை. நிறைய படிச்சிருக்கிறார். இந்த எகிப்தில இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் மீட்கப்படணும், நல்ல எண்ணம். இவங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் மீட்கப்பட்டு இவர்கள் எல்லாரும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போகணும், நல்லது. ஆனா அதை எப்படி செய்வது என்று தெரியல. என் குடும்பத்துல ஒருத்தங்க போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறான், அவனை விடுவிப்பது எப்படி தெரியல. வீடியோ கேமுக்கு ஒருத்தன் அடிமையா இருக்கிறான், மொபைல் கேம்ல, அவனை விடுவிக்க தெரியல. இப்படி நம்மை சூழ்ந்து இருக்கிற பலவிதமான அடிமைத்தனத்தில் இருக்கிற, அது நானாகவோ நீங்களாகவோ நம்மை சார்ந்தவர்களாகவோ இருந்தாலும் அவர்களை விடுதலை ஆக்கணும் என்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குது. ஆனா அதற்கான முறைகள் தான் நமக்கு தெரியல. இதை யார் தெரியுமா கற்றுக் கொடுக்க முடியும்? ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. நான் ரொம்ப எளிமையாய் சொல்றேன். உங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர வேண்டும்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர விரும்ப வேண்டும். என்ன பண்ணணும்? விரும்பணும். நீங்க விரும்பணும், நீங்க அதுக்காக செபிக்கணும். சோ உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு அடுத்தது நம்ம போகலாம். முதல்ல நாம விடுவிக்கப்பட வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. இரண்டாவது, இந்த உலக மக்களுக்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும். தேவ சமூகத்துல ஆண்டவர் பாருங்க, இந்த மோசேக்கு பலவிதமான கிருபைகளை தந்திருந்தார். ஆனால் அதை அவன் சரியாக பயன்படுத்த முடியல. பொறுமை இல்லை, சுயம் வெளிப்பட்டு விட்டது. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கேட்க அவன் காத்திருக்கவில்லை. இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஸ்தோத்திரம் காத்திருப்பு அவனுக்கு இல்லை, ஆலோசனை அவனுக்கு இல்லை, ஜெபம் அவனுக்கு இல்லை. தன் சுயமாக கோபத்திலே ஒன்றை செய்து விட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய சுயம், குறிப்பாக கோபம், நமக்கு சரியான காரியத்தை கொண்டு வராது, அது இழப்பை தான் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இப்போ ஆண்டவர் பேசுறாங்க, இந்த மோசஸ் கூட பேசுறாங்க, இடைபடுறாங்க. ஐயோ நான் செஞ்சது தப்பு போல அப்படின்னு அப்பதான் உணர்றான்.
பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். செத்த ஈக்கு தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பாருங்க, ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவன் சொற்ப மதியினமும் அப்படியே நாரி கெட்டு போக பண்ணும். அல்லேலூயா. பெரிய அறிவாளி தான், பெரிய ஞானி தான், ஆனா சொற்ப மதியினம் அவனுடைய வாழ்க்கையில பொல்லாப்பை கொண்டு வந்து விடும். சாலமோன் ராஜாவை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுக்கென்று மகத்துவமான மகிமையான ஒரு பெரிய ஆலயத்தை கட்டின ஒரு தேவ மனுஷன். அவனுடைய வருஷங்களிலே 40 வருஷம் அவனுடைய ஆட்சி காலத்திலே சமாதானம் உண்டாயிருந்தது. அவனுடைய வாழ்க்கையிலே தேவ ஆலயத்தை கட்டி தேவ சமூகத்திலே ஜெபித்த பொழுது தேவ பிரசன்னம் இறங்கினது. உலகத்திலே இருந்த அந்த சம காலத்தில் வாழ்ந்த எல்லாருடைய ஞானத்தை காட்டிலும் அவனுக்கு ஞானம் அதிகமா இருந்தது. ஆனால் அவன் ஒரு சொற்ப மதியினத்துல விழுந்தான். என்ன தெரியுங்களா? அநேக பெண்களை திருமணம் செய்தான். அந்த சொற்ப மதியினம் அவனுடைய முதிர் வயதிலே விக்கிரக ஆராதனைக்காரனை மாற்றிவிட்டது. அல்லேலூயா. சொற்ப மதியினம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன, எல்லாம் ஒண்ணுதாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்தோத்திரம் ஸ்டேஜில் வளரும் பொழுது அவங்க அறிவாளிகள் என்பது போல நினைத்து கொண்டு முட்டாள்தனமான காரியத்தை செய்வார்கள். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க எம்மதமும் சம்மதம். அது ஒரு முட்டாள்தனமான காரியம். நான் சொல்றேன், எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் நம்ம நேசிக்கணும். யாரை நேசிக்கணும்? மனிதர்களை நேசிக்கணும். இந்த குறிப்பிட்ட மதம், இந்த குறிப்பிட்ட இனம், குறிப்பிட்ட மொழின்னு ஒதுக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். ஆனா கிறிஸ்துவத்தை பின்பற்ற வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதில் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுறாங்க. நல்ல அறிவாளிகள், ஆனா என்ன செய்வாங்கன்னாக்கா எல்லாம் ஒண்ணுதாங்க. யார் செஞ்சது? சாலமோன் ராஜா செய்கிறார். கடைசியில் அவர் நிலைமை என்ன தெரியுமா? விசுவாச பட்டியலில் அவருடைய பெயர் இல்லை. சகோதரனே, சகோதரியே, இந்த உலக ஞானம் நமக்கு அதை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. மோசே பயங்கரமான ஞானம் உள்ளவர், நல்லா படித்தவர். ஆனா பாருங்க, ஒரு கோபம் அவனுடைய வாழ்க்கையை 40 வருடம் தொலைக்க வச்சிருச்சு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நாம் தேவ பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3-6. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய், வேசித்தனமோ பொருளாசையோ இவர்கள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் களியாட்டுகளும் தகாதவைகள் சோத்திரம் செய்வதே தகும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு தகுதி இல்லாத செயலை செய்யவே கூடாது என்று ஆண்டவர் இந்த இடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனால் பிழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். தேவன் தான் இந்த உயிரை, இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தகுதி இல்லாததை செய்யாதபடிக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து 6ஆம் வசனம் வரையிலும் வாசியுங்கள். அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களாய் இராமல் இருங்கள் என்று சொல்கிறார் என்றால், அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவரும் உங்களை வீண் வார்த்தைகளினாலும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவார்கள், இப்படி செய்தால் தவறல்ல, நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இப்படிப்பட்டவைகளை செய்வதற்காக தான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு அனுபவிக்க வேண்டும். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நான் போய் ஒயின் ஷாப்ல காசு கொடுத்து ஒரு சரக்கு பாட்டில் கேட்டா அவன் காசு கொடுத்தா என்ன பண்ணுவான்? ஐயோ நீங்க பாஸ்டர், நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு தேவை என்னதுங்க?
காசு. ஆனா அது எனக்கு தகுதியா? அது எனக்கு தகுதி இல்லை. சோ இது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பேசுகிற வார்த்தைகள், நடத்தைகள் எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைக்குரிய தகுதியை இழக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீயும் நானும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் பாதுகாத்தார், எவ்வளவு அற்புதமாக வழி நடத்தினார், எவ்வளவு அற்புதமாய் உருவாக்கினார். ஆனால் இந்த மோசே ஒரு கோபத்தினாலே எல்லாவற்றையும் அந்த நொடி பொழுது இழந்து போயிட்டார். அல்லேலூயா. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 40 வருஷத்தை தொலைச்சிட்டார். அல்லேலூயா. 40 வருஷம் சாதாரணமானது அல்ல. வாசிங்க, தொடர்ந்து வாசிச்சோம்னாக்கா அங்க போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நம்மை உருவாக்க விரும்புகிறார். உருவாக்கினவருக்கு நீ வேண்டும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு இப்போ இந்த எகிப்து தேசத்திலிருந்து மோசே மீதியான் தேசத்துக்கு போகிறார். ஓடி போகிற பொழுது அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறோம் 7 குமாரத்திகள். சோ அந்த 7 குமாரத்திகளும் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. வாசிங்க. அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் கொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். பாருங்க, ஆடுகளுக்கு தண்ணி காட்டுறதுக்கு தொட்டியில ஊத்துறாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல கிணறு இருக்கும். அந்த கிணறுல தண்ணி முண்டுதான் எங்க ஊத்தணும்? மேல இருக்கக்கூடிய தொட்டிகளில ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றி தான் ஆடுகள் குடிக்க வேண்டும். இந்த பெண் பிள்ளைகள் 7 பெண் பிள்ளைகள் ஆடுகளை மேய்க்கிறார்கள். அந்த ஆடுகளை மேய்த்து தண்ணீரை முண்டு ஊத்தும் போது ஆண் மேய்ப்பர்கள் வந்து அவங்க கூட வாக்குவாதம் பண்றாங்க, உதவி பண்ணாம சண்டை பண்றாங்க. பாருங்க, சில நேரத்துல இந்த தண்ணி பிடிக்கிற இடத்துல தான் ஒரிஜினலே தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டுக்குது தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டை. வாசிங்க. மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று. யாருக்கு துணை நின்னாரா? குமாரத்திகள். அந்த பெண்களுக்கு, பெண்கள் பக்கமாய் துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினார். அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அங்கே எகிப்து தேசத்திலே கோபம் வந்து பட்டயத்தை எடுத்து கொன்று போட்டவன், இங்கே இவனுடைய அணுகுமுறை வித்தியாசமாய் இருக்கிறது. இங்கே எதிர்த்து சண்டை போட்டவர்களை அவன் கொல்லவில்லை, மாறாக நன்மையின் நீதியின் பாதையில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு துணையாய் நின்று, அவர்களுக்கு உதவியாய் நின்று அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் கிடைக்கும்படி அவன் அணுகுமுறை செயல்பட்டது. அல்லேலூயா. மோசே நல்ல ஆள். எப்படி இருந்திருப்பார்? 40 வயசு, வாட்டஞ்சாட்டமா. ஏன்னா எல்லாத்தையும் படிச்சு தேர்னவர். எல்லா ஸ்தோத்திரம் என்ன சொல்றது, கத்தி சண்டை, இந்த சண்டை அந்த சண்டை, படிப்பு எல்லாமே தெரியும். ஏன்னா இவர் எங்க வளர்ந்தவர்? ராஜ குடும்பத்துல வளர்ந்தவர். இவர் நினைச்சிருந்தா அங்க ஒரு மெய்ப்பனை என்ன பண்ணிருக்கலாம்? கொன்னு இருக்கலாம். ஆனா இப்ப கொல்லல, மாறாக அதை எப்படி சுமூகமாய் மாற்ற முடியும் என்று சொல்லி அவன் பேசியிருப்பான் நினைக்கிறேன். அவன் அதை மாற்றி இவர்களுக்கு துணை நின்று தண்ணீரை அந்த ஆடுகளுக்கு கிடைக்கும்படி பண்ணினான். அல்லேலூயா. இங்க இருந்து ஆண்டவர் அவனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். எங்க இருந்து? இந்த ஆடுகளுக்கு தண்ணி கொடுக்கிற இந்த நேரத்திலிருந்து மோசேயை ஆண்டவர் உருவாக்க ஆரம்பிச்சிட்டார். பாருங்க, வசனம் சொல்லுது 40 வருஷம் அவனை உருவாக்கினார். ஆமே. என்ன மேய்ச்சாரு இவரு? என்ன படிச்சாரு? சாஸ்திரங்களை படித்தவர், ராஜாவின் குடும்பத்தில் வாழ்ந்தவர், ராஜாக்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை சாப்பிட்டவர். இங்க ஆண்டவர் ஆடுகளை மேய்க்கும்படி அவரை அனுமதித்தார். அந்த காரியத்திற்கு தன்னை தலை வணங்கி ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் தேவன் உங்களை உருவாக்கும்படி அவர் கரத்துல கொடுக்க போறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லாம. அவர் உங்களை உருவாக்கும் போது பல விதத்துல உருவாக்குவார். உபத்திரவத்தை அனுபவித்து உங்களை உருவாக்க விரும்புவார். சிலருடைய கைக்கு அடங்கி உருவாக்க விரும்புவார். அவர் எப்படியெல்லாம் உங்களை உருவாக்க விரும்புகிறாரோ அதற்கு உருவாகும்படி உங்களை அவர் கரங்களிலே நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீது பாருங்க சொல்றான், என் கைகளை என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்குவித்த கர்த்தர்.
ஆடு மேய்க்கும் போது தாவீது ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் பாருங்க, ஒரு யுத்த வீரனாக உருவாக்கினார். நீங்க ஆண்டவர் கையில உங்களை கொடுக்கணும், உருவாக்கப்படணும். எந்த வேலையும் எந்த செயலையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்றால் அதற்காக உங்களை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். திருச்சபையிலே ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறது. அந்த மீட்டிங்ல உங்களுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அந்த பொறுப்புகளை நீங்கள் தலைகுனிந்து தலை வணங்கி ஏற்றுக்கொள்வது அவசியம். எனக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுத்தார்கள்? எனக்கு ஏன் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம், டாய்லெட் கிளீன் பண்ற வேலையை கொடுத்தாங்க? எனக்கு ஏன் சமைக்கிற வேலையை கொடுத்தாங்க? எனக்கு ஏன் பந்தி விசாரிப்பு வேலையை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்கக்கூடாது. நமக்கு எதை ஆண்டவர் கொடுத்தாரோ அதை சிறப்பாக நேர்த்தியாக செய்வதற்கு நம்மை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எந்த வேலை வேணாலும் கொடுக்கலாம். எதை செய்தாலும் நம்ம தேவனுக்காக, வசனம் சொல்லுதல, நீ எதை செய்தாலும் தேவனுக்காக, தேவ மகிமைக்காக செய். அல்லேலூயா. உன் பெயர் பிரஸ்தாபத்துக்காக செய்யாதே. ஒரு போதகர் இப்படியாய் சாட்சி கொடுத்தார். அவர் நல்ல வசதியாய் வாழ்ந்தவர், ஒரு பெரிய நிறுவனத்திலே வேலை செய்தவர். அவர் அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஊழியத்திற்கு வந்து விட்டார். ஊழியத்துக்கு வந்த உடனே அவருக்கு அறிமுகமான ஒரு ஊழிய சகோதரன் சொல்லுகிறார், இந்த குறிப்பிட்ட பைபிள் கல்லூரியிலே நீ போய் சேர்ந்து படி. அப்பொழுது அவர் தன்னை அந்த பைபிள் கல்லூரிக்கு தன்னை அர்ப்பணித்தார். அங்கே போய் சேர்ந்தார். அங்கே ஒரு லிஸ்ட் இருக்குமா. என்ன லிஸ்ட்னா, எந்தெந்த வாரம் யார் யார் என்ன வேலை செய்ய வேண்டும். அந்த லிஸ்ட்ல இவருக்கு பாத்ரூம் கழுவுற வேலை ஒரு குறிப்பிட்ட நாள் போட்டிருந்தது. இவர் எப்படி வாழ்ந்தவர், வளர்ந்தவர் வசதியாக. ஆனால் இவருக்கு பாத்ரூமை கிளீன் பண்ணணும். எப்படி கிளீன் பண்ணணும்? எக்யூப்மெண்ட் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு கிடையாது. ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். அவரே சொன்னது, செங்கல் இருக்குதுல்ல, செங்கல், அந்த செங்கலை வச்சு அந்த பாத்ரூம் அப்படியே தன்னுடைய கைகளினாலே, கிளவுஸ் எல்லாம் கிடையாது அப்போ, அப்படியே கிளீன் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் நாள் கிளீன் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். அப்புறமா அவர் தன்னை அர்ப்பணித்தாராம் ஆண்டவருக்காக. பாருங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். எப்போ லிஸ்ட் போட்டாலும் நான் பாத்ரூம் கழுவுறேன்னு கை தூக்குவாராம். அல்லேலூயா. அவர் ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஊழியராக மாறினார். அவர்கள் மூலமாக இந்தியாவின் பல இடங்கள் சந்திக்கப்பட்டது. பாஸ்டர் தயானந்தம் அவர்கள் சமீபத்தில் தான் கர்த்தருக்குள்ளாக மரித்தார்கள். குரோம்பேட்டில் அவங்க சர்ச் இருக்கு. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் அவர் அழகா உங்களை உருவாக்குவார். ஆமென், அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உங்களை உருவாக்க நினைக்கும் பொழுது பல இடத்துல, இப்போ பாருங்க, ஒரு மண் பாத்திரத்தை உருவாக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மண் பாத்திரத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? அந்த மண்ணை முதல்ல இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கணும். அது ஒரு இடத்துல இருக்கும் பாருங்க, அங்கேருந்து பிரித்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? நல்லா மெதிப்பாங்க. நீ உருவாக்கப்படணும்னா மெதிப்பாங்க, குத்துன்னு குத்துவாங்க. ஸோ ஒரு களிமண் உருவாகிறதுக்கே இத்தனை மெதியும் இத்தனை குத்தும் வாங்கணும்னா, நீயும் நானும் பொன்னாக விளங்கணும்னா குத்தும் மிதியும் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா. ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கணும். அழகா உருவாக்குவார். உருவாக்கின பின்பு நாம் பொன்னாக விளங்குவோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயை கர்த்தர் உருவாக்கினார். எதுக்கு தெரியுமா? அவருடைய ஊழியத்திற்கும் அவருக்கும் மோசே வேணும். இன்னைக்கு சொல்றேன், எத்தனை பேர் தேவனால் நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? நீங்க எல்லாம் கர்த்தருக்கு வேணும். அதனாலதான் உங்களை என்ன ஆகிட்டு இருக்கிறாரு? உருவாக்கிட்டு இருக்கிறார். நீங்க உருவாகாம இருக்கலாம் சில பேர், ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உருவாக்கிட்டு இருக்கிறார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அப்போ உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் கையில இருக்கும் போதே பாத்திரம் கெட்டு போச்சு, ஆனா அதை திரும்ப அவர் வேறே பாத்திரமாய் உருவாக்கி அதை பயனுள்ளதாய் மாற்றினாரே. அல்லேலூயா. பாருங்க, அழகாய் இந்த மோசேவை உருவாக்குறார். 40 வருஷம். இங்க நிறைய பேர் நம்ம கிராமத்துல தான் இருக்கிறோம். ஆடு மேய்ச்ச அந்த அனுபவம் இருக்கும். நான்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிருக்கிறேன் லீவ்ல, ஸ்கூல் படிக்க சொல்ல. இந்த ஆடுகள் பாருங்க சும்மாவே இருக்காது. நம்ம ஒரு பக்கம் நினைப்போம்,
இப்பதான் கொஞ்சம் நிழலா இருக்குது, இங்க உட்காரலாம் நினைப்போம். அந்த ஆடுகள் என்ன பண்ண தெரியுமா? அது ஒரு திசையை நோக்கி ஓடும். இந்த செம்மறி ஆடு என்ன பிரச்சனைனா, முதல் ஆடு எங்க போதும் அங்க போயிடும். இந்த வெள்ளை ஆடு இருக்குது பாருங்க, அடங்கவே அடங்காது, ஒண்ணு ஒவ்வொரு திசையில போகும். பாருங்க, ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன வேணுமா? ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். கோவப்பட்டு அடிச்சானா, ஒரு நாளைக்கு ஒரு ஆடு அடிச்சு காலை உடைச்சானா, ஆமா, ஒரு மாசத்துல 30 ஆடு காலி. அப்ப ஆண்டவர் அழகா மோசஸுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறாரு? பொறுமையை. வசனம் சொல்லுது, மோசை ஆண்டவர் எப்படி உருவாக்குனா தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட சாந்த குணமுள்ளவனாய் மாத்தினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அல்லேலூயா. இன்னைக்கு நம்மையும் அப்படிதான் மாத்த விரும்புற. பொறாம உள்ளவங்களா இருக்கிறோமா? குறை சொல்றவங்களா இருக்கிறோமா? பேராசை உள்ளவங்களா இருக்கிறோமா? கோவப்படுறவங்களா இருக்கிறோமா? எடுத்தெறிந்து பேசுகிறவர்களா இருக்கிறோமா? சண்டைக்காரர்களா இருக்கிறோமா? ஏதோ ஒரு கெட்ட குணம் நமக்குள்ள இருக்குது, அதை மாத்துறதுக்கு ஆண்டவர் சில விஷயத்தை நமக்குள்ள அனுமதிக்கிறார். சீக்கிரம் மனம் திரும்பிட்டீங்கன்னா வருஷங்கள் குறையும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணினதை உங்களுக்கு தரப்போகிறார். ஆனால் நீங்க மனம் திரும்பாத பட்சத்துல அது டிலே ஆகும். பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினத 430 வருஷத்துக்கு அப்புறமா நிறைவேற்றுறார் ஆண்டவர். அது வரைக்கும் இந்த ஜனங்களுக்குள்ள வர வேண்டிய மாற்றங்கள் வர வேண்டியதா இருக்கிறது. ஆமென். ஆனா அதை அனுபவிக்க முடியலையே. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறதை நாம் அனுபவிக்க வேண்டும். முதல்ல உன் ஜீவனை காப்பாற்றினார், அதற்காக நீ அவருக்கு வேண்டும். ரெண்டாவது, அவர் உன்னை உருவாக்குகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரட்சிக்கப்படுற அந்த நாளில, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நம்முடைய உடைகள் எப்படி இருந்தது? நம்முடைய பேச்சு எப்படி இருந்தது? நம்முடைய ஸ்தானம் எப்படி இருந்தது? நம்முடைய நிலை எப்படி இருந்தது? இந்த உலகத்திலே நம்மை பார்க்கிற பார்வைகள் எப்படி இருந்தது? ஆனா இதையெல்லாம் கடந்து இன்னைக்கு கர்த்தர் இந்த உலகத்துல அழகா நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில வந்த மாற்றங்கள் ஏராளம் ஏராளம். என்னுடைய பேச்சில, என்னுடைய நடத்தையில, என்னுடைய உடையில, என்னுடைய சரீரத்துல, என்னுடைய ஆவி ஆத்துமாவில, இந்த உலகத்துல மற்றவர்கள் என்னை பார்க்கிற விதத்துல ஆண்டவர் அழகா என்னை உருவாக்கினார். அல்லேலூயா. என்னை அவலட்சணமாய் பார்த்தவர்கள் உண்டு. இந்த கிராமத்துல சொல்லுவாங்க, சில பேர் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, நான் பிறந்த பொழுது ஒரு எலிக்குட்டி மாதிரி இருந்தேனா, ஒரு சரியான ரூபமே கிடையாதாம், சரியான முக கலை கிடையாதாம். என்னை குறித்து நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பின்னாடி, ஒரு காலத்துல சொல்லணும்னா சொல்லலாம், நான் +1 +2 படிக்கிற அந்த சமயத்துல தான் இயேசு கிறிஸ்துவை +2ல தான் கடைசியை ஏத்துக்கிட்டேன். இந்த +1 அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய முகத்துல நிறைய பருக்கள் இருக்கும். என்னுடைய போட்டோவே எனக்கே பிடிக்காது, நானே கிழிச்சு போட்டிருக்கிறேன். ஆனா என் முக ரூபத்தையே ஆண்டவர் மாத்தினார். அல்லேலூயா. என்னை வெறுப்பா பார்த்தவங்கெல்லாம் வேற மாதிரி பார்க்க வச்சார். இப்படி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாட்சி இருக்கும். ஆமென். பிசாசு பிடிச்சவங்களா வந்திருப்பீங்க, வியாதியில வந்திருப்பீங்க, பில்லி சூன்யத்துல வந்திருப்பீங்க, கடன் பிரச்சனையோடு வந்திருப்பீங்க, வாழ்வாதாரம் இல்லாதவர்களாய் வந்திருப்பீங்க. ஆனா நம்ம நிலைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் மாற்றிருக்கிறார். இப்படி உருவாக்கினாரே, அந்த உருவாக்கினதற்கு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உருவாக்கப்பட்ட நீ உருவாக்கின எனக்காக நீ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப மோசையை குறித்து நம்ம சொல்லணும்னா, இந்த 40 வருஷம் ஆண்டவர் அழகாய் அவனை உருவாக்கிட்டார். ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு போறாரு. போகும்போது கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லப்படுகிற ஓரேப் மலை நண்டையில போகிறார். அங்க என்ன நடக்குது பாருங்க. 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்து தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தார். ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தார். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்து அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன?
நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். பாருங்க, இப்ப ஆண்டவருக்கு மிக கிட்ட அவன் வர ஆரம்பித்தான். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோன்னு இருந்த சமயம் போயிட்டு நம்ம ஆண்டவருக்கு ரொம்ப கிட்ட வந்த நாட்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் அனுபவிச்ச உணர்ந்த அந்த நாட்கள் உண்டு. அந்த நாட்களை போல இப்ப ஆண்டவர் பாருங்க, இந்த மோசே தூரமாய் போயிருந்த மோசே இப்ப மிக அருகாமையில வருகிறான். வந்தவுடனே ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. நீ நிக்கிற பூமி பரிசுத்தமான பூமி, உன்னுடைய பாதரட்சைகளை கழட்டி போடு. ஸ்தோத்திரம். பரிசுத்தமான பூமியில எப்படி முள்ளு வந்தது? அல்லேலூயா. மோசே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை யோசிக்க வேண்டும். நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். ஆதாமை குறித்து பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்த பொழுதுதான் ஆண்டவர் இந்த பூமியின் மேல் ஒரு சாபத்தை விடுகிறார். இந்த பூமி உனக்கு முல்லை என்ன பண்ணும்? பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்றார். அப்புறமா தான் பூமியின் மேல சாபத்தின் அடையாளமாய் முள்ளு வந்தது. இந்த முள் எப்படி பரிசுத்த பூமிக்குள்ள வந்ததுன்னா பாவத்தினால வந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த பாவத்தினால் அந்த முள்ளுகள் வந்திருக்கலாம். அந்த முள்ளை பார்க்கிற நீயும் நானும் ஸ்தோத்திரம் பிரைஸ்லாம், இது பாவத்தின் சாபத்தினால் வந்தவைகள். அதை அகற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. நான் சுருக்கமாய் சொல்றேன், நேரம் கடந்து போகிறதுனால. இந்த இடத்துல பார்க்கிறோம், மோசே தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்தான். நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் பேசுறார் 4ஆம் வசனத்துல, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டான். அவனை ஆண்டவர் காப்பாற்றினார், அவனை உருவாக்கினார். இப்போ ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், அவனோடு கூட இடைபடுகிறார். வேதத்தை படிக்கிற சகோதரனே, செய்தியை கேட்கிற சகோதரனே, உன்னோடு தேவன் பேசின நாட்கள் உண்டென்றால் ஆண்டவருக்கு நீ வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமோடு அன்றைக்கு பேசினார். ஏன்? ஆபிரகாம் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு வரும்படி பேசினார். விட்டு வந்தான். ஆபிரகாமை தன்னுடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு ஆபிரகாமினுடைய பெயரிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமினுடைய தேவன். அல்லேலூயா. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்குங்க. யார் கூடெல்லாம் ஆண்டவர் பேசுறாரோ அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு வேணும். ஆபிரகாமோடு பேசினார், ஆபிரகாம் ஆண்டவருக்கு வேணும். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். அவனை பெரிய இனமாக, பெரிய ஜாதியாக, பெரிய மேன்மையாக மாத்தினார். ஆமென். நீயும் ஆண்டவருக்காக எழும்பி வருவாயானால் உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். சாமுவேலோடு கர்த்தர் பேசினார். கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். சாமுவேலும் சொன்னான், இதோ அடியேன். சாமுவேலை ஸ்தோத்திரம் பிரைஸ்லாட் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். யார் கூட எல்லாம் ஆண்டவர் பேசுறாரோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு வேணும்ன்றது தான் ஆண்டவருடைய நோக்கம். இந்த கூட்டத்துல அத்தனை பேரோடும் தேவன் பேசியிருப்பார் நான் நம்புறேன். இதுவரைக்கும் பேசியிருப்பாருன்னு நம்புறேன். பேசப்பட்ட நீ அத்தனை பேரும் ஆண்டவருக்கு வேண்டும். அதை மறந்துடாத. சபையில 100கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா பர்டிகுலராவும் கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பேசுறாருன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு நீ தான் அவருக்கு வேணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட். இப்படி உன்னோடு பேசினவருக்கு நீ வேண்டும். கடைசியாக 4வது சொல்லுகிறேன், அடிமைதனத்தில் இருக்கும் ஜனங்களை மீட்க நீ வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். உன்னை காப்பாற்றினாரு, உன்னை உருவாக்கினாரு, உன்னோடு பேசினாரு. எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? அடிமைதனத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டு எடுக்க வேண்டும். தன்னுடைய 12 சீஷர்களை கொண்டு, மோசேயை கொண்டு, இன்னும் பல பரிசுத்தவான்களை கொண்டு, பேசப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களை கொண்டும் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜனங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும் கொஞ்சம் வேகமாக வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும்
எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எகிப்தருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்றார் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை பாதிப்பேன். அல்லேலூயா. எபிரேயர்களுடைய தேவன். ஆமென். கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. கடைசியா நம்ம வந்துட்டோம். நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். வசனங்களை மட்டும் எழுதி கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 21, 22, 4ஆம் அதிகாரம் 1 முதல் 17, 4ஆம் அதிகாரம் 1 முதல் 17, யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 31 37, 12ஆம் அதிகாரம் 51. ஸோ இந்த வசனங்களில் நம்ம பார்த்தோம்னா மோசே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கான காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்திலே சாக்குபோக்கு சொன்னார், ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதுப்பா. என்ன சொல்லிட்டாரு? எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே. சகல சாஸ்திரங்களையும் கற்றவர். 40 வருஷம் ஆடு மேய்ச்சதுனால ஹே ஹே அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் அவருக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வரல சரியான அவருக்கு? ஆமாம், சொல்லுவாங்களே நம்ம ஊரில் டச்சு விட்டு போச்சு. என்ன விட்டு போச்சு? ஆமாம், அந்த மாதிரி இருந்திருப்பார் போல. ஸோ சாக்குபோக்கு சொல்ற ஆண்டு சொல்றாரு, ஆண்டவரே நீங்க அனுப்ப சித்தமா இருந்தால் வேற ஒருவனை என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. நான் மந்த நாவு, நான் சரியா எனக்கு பேச தெரியாது, இப்படி அப்படின்னு சொல்ற. ஒரு கட்டத்துக்கு மேல ஆண்டவர் கோவம் வந்துச்சு. அல்லேலூயா. என்ன வந்துச்சு? ஆமா, ஸ்தோத்திரம். சரி, உன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை அனுப்புறேன். அவன் உன் கூட இருந்து என்ன பண்ணுவான், பேசுவான். உங்க 2 பேருடைய வாயிலும் நான் இருந்து என்ன பண்ணுவேன், பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. ஆண்டவர் சொன்னபடியே நடக்குதுங்க. அங்க போயிட்டு அவங்க ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜா உடனே விடல. ஆனா 10 வாதைகளுக்கு பின்பு ராஜாவும் அந்த ஜனங்களும் சொல்றாங்க, தயவு செய்து எங்களை விட்டு என்ன பண்ணுங்க, போங்க. போறவங்க வெறுமையா போல எகிப்தியர்களிடத்துல பொன்னும் வெள்ளியும் உடைமைகளும் கேட்டாங்க. அதை சந்தோஷமா அவங்க கொடுத்து, எப்பா சாமி நீங்க போனா போதும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு பெரிய விடுதலை. வசனம் சொல்லுகிறது, புருஷர்கள் மட்டும், அதாவது 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் 6 லட்சம் ஆண்கள் இருந்தார்களாம். ஆமென். சோதரன், நான் யோசிச்சு பார்க்கிறேன். ஒரு மோசேயை காப்பாத்தினதற்கு, ஒரு மோசேயை உருவாக்கினதற்கு, ஒரு மோசேயினிடத்துல பேசினதற்கு இத்தனை லட்சம் மக்கள் மீட்கப்படுவார்கள் என்றால், இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காப்பாற்றிருக்கிறார், ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார், ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். உங்களை கொண்டும் பல லட்சங்களை கர்த்தர் மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி தான் நீயும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நீயும் நானும் ஜெபம் பண்ணி நமக்கு தெரியாதவருடைய மீட்புக்கும் நாம் ஒரு வழியாக, வாசலாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். கடந்த நாட்களில நம்ம நிறைய ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நம்முடைய தேசத்துல சோத்திரம் ஓட்டுக்கு காசு வாங்காம ஓட்டு போடணும்னு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இப்ப நடந்த எலெக்ஷன்ல நிறைய கட்சிகள் காசு கொடுத்திருந்தாலும் காசே கொடுக்காத கட்சி ஜெயிச்சு வந்துக்குது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். சட்டமன்றத்தில் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லப்பட வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறோம். இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கிறது. ஆமென். ஸோ எத்தனையோ ஜெபங்கள் நமக்கு தெரியாம இன்னைக்கு நான் ஜெபிக்கிறதுனால ஸ்தோத்திரம் சில பேர் காப்பாற்றப்படுவார்களா எனக்கே தெரியாது. ஆனா கர்த்தர் அந்த கணக்கை வச்சிருக்கிறார். ஆகினாலே உங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்ற, நீங்க எனக்கு வேண்டும். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க?